ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு திருப்பூர் போகலான்ட்டு இருக்கோங்க காய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் போகிற சேரன் எக்ஸ்பிரஸ் அதோட ரேக் வந்து லூப் லைனில் வச்சுட்ருக்காங்க காய்ஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம சேரன் எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் தான் சென்னை ட்ரிவாண்ட்ரம் மெயிலோடது. ஸோ இப்போ தான் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வந்துச்சுங்க காய்ஸ். ஸோ நீ நைட்டு வரைக்கும் இந்த லூப் லைன் தான், கொஞ்சம் ரேக்ஸ்க்கும் ரெஸ்ட் வேணும் இல்லைங்க. நைட்டு வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ திங்க் ஸோ நைட்டு 11 or 11:30 தான் திருப்பி இங்கேருந்து சேரன் எக்ஸ்பிரஸாக சென்னைக்கு கிளம்புங்க. மார்னிங் 8 or 8:30 சென்னை ரீச் ஆகுங்க. இது எல்ஹெச்பிஏ கோச்சாக இருக்கிறதுனால 1:30 வரைக்கும் அசால்ட்டாக தாங்குதுங்க. அவ்வளோ கம்ஃபர்ட்டு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து சேரன் எக்ஸ்பிரஸ் போன வரைக்கும் ஃபுல்லாக ஐசிஎஃப் ப்ளூ தாங்க. என்னதான் அது 110 வரைக்கும் தாங்கினாலும் அதோட எமோஷனுங்க. எமோஷன் தான் ஞாபகம். யார் சம்திங் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? The legend WDG3A. கஷ்டமாக இருக்குங்க இப்படி ஒன்ஸ் மெயின் லைனில் கிங்காக இருக்கிறவங்கள இப்போ லூப் லைனில் ஷண்டிங் பண்ணுறப்போ பார்க்குறப்போ. நல்லது தான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லா ட்ராக்ஸையும் எலக்ட்ரிஃபை பண்ணி இந்தியாஸ் எக்கனாமியாக க்ரோ பண்ணுறதுக்கு நல்லது தான் அது. பட் இருந்தாலும் டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் இப்படி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆஸ் எ ரயில் ஃபேனாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணி அப்படியே லூப்லேயே நிறுத்திடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த லைனும் இங்கே ஃப்ரீயாக இல்லைங்க. த லெஜண்ட் ஆல்கோ இதோ தலைவர் தாங்க டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டது. அவ்வளோதாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி வேறு ஏதாச்சும் ரேக்க லைன் மாற்றிருக்கோ ஷண்டிங் பண்ணுறக்கோ கூப்பிட்டாங்கன்னா திருப்பி இந்த ஆல்கோ ஆன் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபுல்லாக சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு எல்லாமே ஐசிஎஃப் ப்ளூ தாங்க. இப்போ இந்த கொரோனாக்கு அடுத்தது எல்லாமே எல்ஹெச்பியாக மாற்றிட்டாங்க. ஆனால் சரியான கம்ஃபர்ட்டுங்க, அடிச்சுக்கவே முடியாது எல்ஹெச்பியை இப்போதைக்கு. இனி வந்தே பாரத்லாம் போனது இல்லைங்க. திருப்பூர் 18:10 நடைமேடை 3 இருந்து புறப்படும். ஸோ இதாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற மீமோ. ஸோ இதுதான் என் ஃபர்ஸ்ட் வ்ளாக்னால அதனால் ஒரு மீமோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நம்ம வேப் 7 நைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 18:10 தான் ஸ்டார்ட் ஆகும். இனி ஒரு 5 minutes இருக்குங்க. கான்ட் வெயிட். மை ஃபர்ஸ்ட் வ்ளாகில் அதனாலங்க. ஸோ இப்போ தான் லைன் கிளியராக இருக்குது.
நம்ம லோகோ பைலட்க்கு சிக்னல் கிடச்சிருக்கு போலங்க. ஸோ வி ஸ்டார்டட். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஈவினிங் டைம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அங்கே பாருங்க ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனோட எல்ஹெச்பி ரேக்ஸ் மெயின்டெனன்ஸ் ஷெட்டுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து தாண்டிட்டுருக்கோம். டிராஃபிக் பார்த்தீங்களா, கோயம்புத்தூர் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை மாதிரி ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க கைஸ். ஸோ இனி லிமிட் தரல நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு போனால் லிமிட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த 15லேயே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சிக்னல் வேறு இனி ஆரஞ்சிலே இருக்குது. சரி ஓகே போவோம் கைஸ். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம மீமோட ஆக்சலரேஷனை எந்த லோக்கோமோட்டிவ் வேணாலும் அடிச்சிக்கவே முடியாது கைஸ். சரியான புல்லுங்க கைஸ். சொல்லி வாயமுள்ள ரெட் சிக்னல் போட்டாங்க. என்ன கைஸ் இவங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். அப்படியே க்ராசிங் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த லைன் தாண்டினா கொஞ்சம் அப்படியே லிமிட் கொடுத்துட்றாங்க. அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் நார்த் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டுருக்கோம் கைஸ். இந்த க்ளவுட்ஸை பாருங்கள், நத்திங் டு சே, ஜஸ்ட் சிட் அண்ட் என்ஜாயிங் த வியூ. ஸோ பக்கத்தில் கூட்ஸ் ரேக்ஸ் இருக்குது. இப்போ தான் லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் நைட்டுக்கு கிளம்புன்னு நினைக்கிறேன். WDG லீட் பண்ணுது. ஸோ இப்போ தான் நம்ம சோமனூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறோம் கைஸ். தெரில மக்கள் நம்ம திருப்பூர் வரைக்கும் போவோமா என்னென்னு. ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. ஃபஸ்ட் டைம் vlog எடுக்கிறதுனால எதையும் பார்க்காம அவசரமாக வந்துட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. சோமனூரோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlogலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். See you.